போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று பார்த்தீங்கன்னா 8, 9, 10க்கான நடப்பு நிகழ்வு பிப்ரவரி மாதம் பார்த்துச்சு. இன்னைக்கு பாருங்க 11, 12 ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா. புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஒலிம்பியஸ் அகாடமி இனிமேல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் வந்து பிடித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 91வது இடத்துல வந்து பிடித்துள்ளது ஓகேங்களா. 2024ல் பார்த்தீங்கன்னா 96வது இடம் பெற்றிருக்கு. 2025ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 இடம் முன்னுக்கு தள்ளி இப்போ 97வது இடமா வந்து வந்திருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதிலே பாருங்க, இந்த பட்டியலை வந்து வெளியிடுறது யாருன்னா பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பெர்னிலை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தான் இதை வந்து வெளியிடுது ஓகேங்களா. அது வந்து மொத்தம் 100 புள்ளிங்க. அந்த 100 புள்ளினா 100வது புள்ளி வந்து நல்லா தரமுள்ளதாக இருக்கும். ஊழலற்ற நாடுகள் சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே 0ல இருக்கிறது வந்து ஊழல் மிகுந்த புள்ளின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புல வந்து மொத்தம் 182 நாடுகள் வந்து உள்ளது ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்ம டென்மார்க் தான் இருக்கு. 2வது இடத்துல வந்து பின்லாந்து, 3rd வந்து சிங்கப்பூர். கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா 181வது நாடா வந்து தெற்கு சூடான் தான் இருக்கு ஓகேங்களா. அப்ப பாருங்க, வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025 ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியல் வந்து நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 2024 96வது இடமும் 2025 97வது இடமும் இருக்கு ஓகேங்களா. இது வந்து வெளியிடப்பட பட்டியலை வந்து யார் வெளியிடறாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தான் இந்த அமைப்பை வந்து வெளியிடுது. இதுல வந்து 100 புள்ளிகளை வந்து 100 மொத்தம் அப்படின்னா 0ல இருந்து 100 வரை எடுத்துக்குவாங்க. அந்த 100வது புள்ளி தான் வந்து ஊழலற்ற நாடுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. 0ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஊழல் மிகுந்த நாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை நாடுகள் இருக்குதுன்னா 182 நாடுகள்ல ஃபர்ஸ்ட் இடத்தை யார் வந்து ஊழல் இல்லாத நாடை வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் தான் ஓகேங்களா. டென்மார்க், 2வது பின்லாந்து, 3வது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஓகேங்களா. அதில் வந்து ஊழல் மிகுந்ததுல வந்து யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெற்கு சூடான் ஓகேங்களா. இவங்க எத்தனை 181 இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவின் முதன்மை வைக்கும் மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஓகேங்களா. அப்போ இந்தியாவில் வந்து மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் வந்து ஏற்றுமதி வந்து எது முதன்மை வைக்கும் மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனி உற்பத்தியாளராக எந்த மாநிலம் வந்து இடம் பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் தான் ஓகேங்களா. ராஜஸ்தான் தான். அது 2026 படி அதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 47.5% வந்து நம்ம ராஜஸ்தான் தான் வந்து எப்பயுமே வந்து கம்பெனி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னாவே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து ராஜஸ்தான் தான் முதல்ல வைக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அறிவியலில் வந்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் வந்து கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா சர்வதேச தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 ஓகேங்களா. அப்போ அறிவியலில் வந்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி 11 ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வந்து 28 ஓகேங்களா. அது எப்போ 1928 அதை வந்து யார் வந்து அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய குடற்புழு நீக்க நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 ஓகேங்களா. தேசிய குடற்புழு நீக்க நாள் என்னைக்குன்னா பிப்ரவரி 10 ஓகேங்களா. இந்த டேஸ் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க, திடீர்னு எப்பனாலும் கேட்டுருவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 வயது, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க ஓகேங்களா. 14 வயசு குழந்தைகளுக்காக கருப்பை வாய் ஓகேங்களா, என்னது கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்தை வந்து நம்ம தமிழக அரசு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 ஓகேங்க. ஜனவரி 27 வந்து ஜனவரி 27 2026 வந்து தொடங்கிக்கிறாங்க ஓகேங்களா. அந்த ஒரு புற்றுநோய் வைக்கிறான கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாய் ஓகேங்களா. கட்டணமே இல்லாத வந்து இந்த வந்து செலுத்தலாம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து இது வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க,
ஆசியா ரைபிள் மிஸ்டர் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவை சேர்ந்தவர் யாருன்னா இந்த ஆகிருதி. யாரு? இந்தியாவை சேர்ந்த ஆகிருதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெள்ளியை வென்றிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க பாத்தீங்கன்னா 50 மீட்டர் 50 மீட்டர் ரெய்லர் பொட்டாசியம் மகளிர்ல தனி பிரிவில் வென்றிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 50 மீட்டர் ரைபிள் மூன்று பொசிஷன் மகளிர் பிரிவு ஜூனியர் பிரிவில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர் ஒரு 2 பேர் இருக்காங்க. அதில் தங்கம் யாரு வென்றாங்க, வெண்கலம் யாரு வென்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. தங்கம் வென்றாங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா பிரான்சி கேக்வாட். ஓகேங்களா? பிரான்சி கேக்வாட் தான் தங்கம் வென்றாங்க. என்னன்னா 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் மகளிர் பிரிவுகளும் ஜூனியர் பிரிவில் தான் வெற்றிருக்காங்க. முக்கியங்க என்னன்னா ஜூனியரா சீனியரான்னு சொல்லி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? யாருங்க தங்கம் வென்றது பிரான்சி கேக்வாட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெண்கலம்னா அனுஷா தாக்கூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் இசைச்சாலை எங்கு திறந்து வைத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மும்பைல தான் திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மும்பை எங்க பண்ணா மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கு. அதனுடைய முதல்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் தான். ஓகேங்களா? இதை திறந்து வைத்தவங்க யாருன்னா தேவேந்திர பட்னாவிஸ் தான். இந்தியாவிலே முதல் முறையா இசைச்சாலை எங்கு திறந்தாங்கன்னா மும்பைல தேவேந்திர பட்னாவிஸ். ஓகேங்களா? பொறுத்துங்க பாருங்க, முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலே முதல் குடிசை இல்லா நகர்ப்புறம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரத் தான். ஓகேங்களா? இந்தியாவிலே குடிசை இல்லாத நகர்ப்புறம் தான் சூரத். இந்தியாவிலே முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா தான். ஓகேங்களா? இந்தியாவிலே முழு காகிதம் இல்லாத மாவட்ட நீதிமன்றம்னா கேரளா தான். ஓகேங்களா? இந்தியாவிலே முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கு தொடங்கப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளா மாநிலம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா நாட்டின் முதல் முறையாக மீன் பண்ணை எந்த திட்டம் இந்த திட்டம் தொடங்குறாங்க. அது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் இந்தியாவிலே முதலா மீன் பண்ணை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்தியா இது யூனியன் டெரிட்டரிஸ்ல வருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து இந்தியாவில் முதல் வனவிலங்குகளை பாதுகாக்கும் ரெட் ரோடு. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் முதல்ல வனவிலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்றதுனால தனியா விலங்குகளுக்காக ஒரு ரெட் ரோடுன்னு சொல்லிட்டு தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னா ரெட் ரோடு பாத்தீங்கன்னா NH45 அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல ஜபல்பூருக்கு இடையில தேசிய நெடுஞ்சாலையில அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? மத்திய பிரதேசத்துல ஜபல்பூருக்கு இடையிலான தேசிய நெடுஞ்சாலை அமைச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வீராங்கனா துர்காபதி புலிகள் காப்பகம். ஓகேங்களா? இந்த எங்க அந்த காப்பகம் இது பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வீராங்கனா துர்காபதி புலிகள் காப்பகத்தில் தான் அந்த விலங்குகள் சரணாலயம் கடக்கும் போது ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்காக தான் இந்த NH45 சொல்லிட்டு ரெட் ரோடு தயாரிச்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 25 வனவிலங்குகளுக்கு மேம்பாலங்கள் மற்றும் 8 அடி உயர இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 2026-2027 ஆண்டுக்கான நிதிநிலை பற்றாக்குறை ஜிடிபி. ஓகேங்களா? நிதிநிலை பற்றாக்குறை ஜிடிபி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை சதவீதம் கணிக்கப்பட்டுள்ளதுன்னா 4.3% கணிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2026-27 எத்தனை சதவீதம் ஜிடிபி கணிச்சிருக்காங்கன்னா 4.3% சொல்றாங்க. ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ எத்தனை நிதிக்குறை பற்றாக்குறைன்னா 16.96 கோடி நிதி பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நிதி எவ்வளவு பற்றாக்குறை 16.96 கோடி நிதி பற்றாக்குறை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2026-27 மாநிலங்களுக்கு ரூபாய் 25.44 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. இது யாரால வழங்கப்பட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்ல தெரிவிச்சிருப்பாங்க ஒரு மாநிலங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, உலக யூனி தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. ஓகேங்களா? உலக யூனி தினம் என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. இது எதற்காக அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முகமது ஜமலால் கான் முகமது
வந்து அஜமல் கான் பிறந்த நாளை தான் வந்து இந்திய யுனானி மருத்துவம் சார்பா வந்து சமூக சீர்திருத்தவாதி இவர். ஓகேங்களா, இவருடைய பிறந்த நாளை தான் கொண்டாடும் விதமா வந்து இது வந்து யுனானி தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சமீபத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து ராயல் இணைய கூட்டு விமான பயிற்சி நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா மலாக்கா ஜலசந்தி. ஓகேங்களா, இந்த மலாக்கா ஜலசந்தி எந்த இரு கடல் பகுதியில் வந்து நடைபெற்றதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தாய்லாந்து ராயல் இணை கூட்டு ராணுவ பயிற்சி வந்து எந்த இடத்தில் நடைபெற்றதுன்னா மலாக்கா ஜலசந்தி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் மகளிர் ஜூனியர் அணிக்காக பிரிவு வந்து யாருன்னா பிராச்சி மற்றும் அனுஷ்கா அவுட்ஸ் கூட்டணிக்காக வந்து தங்கம் வந்து வென்றிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் மகளிர் ஜூனியர் பிரிவில் வந்து பிராச்சியும் அனுஷ்கா கூட்டணியில் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா, புதிதா பார்க்கறவங்க வந்து ஒலிம்பியா அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.